வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 வருகின்ற 20/10/2026 அன்று குரு பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி பெற்றால் மேசராசியான உங்களுக்கு எந்த நிலையில் அமர்ந்து எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. மேசராசி செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் உங்கள் ராசியில் ஆட்சி பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி தான் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக 5 வருஷமாக நன்மையும் தீமையும் ஒரு சில நேரங்களில் தீமைகளை மட்டும் கூட அனுபவித்த கால நேரங்கள் இருந்தது. இதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வீடியோவின் நீளம் மிகவும் அதிகமாக மாறிவிடும். சுருக்கமாக நன்மைகள் நடக்க போகிறதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிட்டு போய்விடலாம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதிர்ஷ்டத்தின் பாதையில், வெற்றி பாதையில், யோக வரிசையில் முதலிடத்தில் அமரப்போகும் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளாக என்ன பிரச்சனை? நன்மைகள் நடந்தது தெரியாத அளவிற்கு தீமையும் நடந்துவிட்டது. கஷ்டங்கள் வந்ததுக்கு காரணம் என்ன? நஷ்டங்கள் ஏற்பட்டதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை இதுவரையில் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசியான உங்களுக்கு குரு தான் மிக மிக கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். குரு பகவான் 5 வருஷமாக எந்த ராசிக்குமே கெடு பலன்களை தரமாட்டார் என்கின்ற கேள்வி இருக்கும். ஆனால் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரயத்தை கொடுப்பார். ஜென்ம ராசியில் இருக்கும்போது உடல் நலத்திலும் மனநலத்திலும் உறவுகளிடையே செய்யும் தொழிலில் பல வகையான வழிகளில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களை தந்திருப்பார். 12ஆம் இடம் என்பது விரயம், ஜென்ம ராசி என்பது எண்ணற்ற துன்பம். அடுத்தது 2ஆம் இடத்திற்கு வந்திருப்பார். 2ஆம் இடம் என்பது யோகங்களையும் தன லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கௌரவமாக வாழ வைக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருப்பார். அவர் 2ஆம் இடத்திற்கு வரும்போது 7.5 சனி ஆரம்பமாச்சு. இப்போது 7.5 சனி ஆரம்பமான உடனே சனி பகவான் யார்? எந்த நாளிலுமே நல்லதே செய்யக்கூடாது என்பதற்காக மிகவும் ஒவ்வொரு ராசிகளையும் கண்காணித்து கொண்டு கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருப்பவர். அவர் கெட்ட இடத்திற்கு வந்த உடனே குரு பகவான் அள்ளி கொடுக்க வேண்டிய குரு பகவான் ஓரளவுக்கு நன்மையை செய்துவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு 3ஆம் இடம். முயற்சிகளில் பல வகையான முட்டுக்கட்டைகளும் தடைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்களையும் தரக்கூடிய ஸ்தானம்தான் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவது. அதற்கு பிறகு 4ஆம் இடம். இப்போது 12ஆம் இடம் 1, ஜென்ம ராசி 2, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5 வருஷமாக உங்களுக்கு தந்து வந்த கஷ்டங்கள் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும். இப்போது இந்த 5 வருஷமாக உங்களுக்கு
கொடுத்து வந்த நஷ்டத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும், கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும், இழந்த பொருட்களை பெற வேண்டும், பொருளாதார உயர்வு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும், செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் எந்த சிறிய தொழிலாக இருந்தாலும் பெரிதளவு லாபங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் 5ஆம் இடம். அதுவும் மேசராசிக்காரர்களுக்கு யோக அதிபதியாக செவ்வாய் பகவானுக்கு யோகக்காரகனாக செயல்படுவது குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி பாதையில் மேசராசியான உங்களை அழைத்து செல்வார். திடீர் தனலாபங்களாக இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் கஷ்டங்களை கொடுத்த மனிதர்கள் கூட உங்களை புரிந்து கொள்வார்கள், உங்களுக்காக உதவி செய்வார்கள். இதனால் வரையில் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தேன் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு வாழ்க்கை பாதையும் தரமும் மாற்றம் பெற்று உயர்வை பெறும். பல வழிகளிலும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தடைகளையும் இல்லை ஏதோ ஒரு வகையில் நிலுவையில் நின்றிருந்தால் அந்த தடைகள் விலகும். திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் கைகூடும். குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்தால் திருமணம் மட்டுமல்ல, வேலை, வீடு கட்டுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, புதிதாக தொழில் தொடங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா நீங்கள் கடனாக கொடுத்துருந்தாலும் கை நிறைய அந்த காசு வந்து சேர்றது, உங்களுக்கு இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவது, இப்படியெல்லாம் வாரி கொடுப்பதில் வள்ளல் தான் குரு பகவான். மேசராசிக்குன்னு கிடையாது, மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கும்போது மேசராசியான உங்களுக்கு குருவின் பலம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கும் அதிர்ஷ்டகரமாக யோககரமாக பல வகையில் நன்மைகளை பெறுகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமருவது மேசராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.